இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் அவருடைய வார்த்தையினால நம்மை பலப்படுத்தி, தேவன் இன்றைக்கு நமக்கு யாரா இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய நேச்சர் என்ன, இதெல்லாம் குறிச்சு நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். இந்த நாளிலும் நம்ம பார்த்தோம், காட் இஸ் லைஃப், காட் இஸ் லவ், காட் இஸ் ட்ரூத், காட் இஸ் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு தேவன் யாரா இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்னா, he is one with us. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறவர். இந்த உலகத்தை அவர் படைக்கும் பொழுதே, ஆதாமை உருவாக்கும் பொழுதே அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே தான் படைத்த தன் பிள்ளையோடு கூட தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் தேவனுடைய எண்ணம். அதனாலதான் அவர் தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி அவர் ஆதாமை படைத்து அந்த சோர்ஸ்குள்ளதான் அவனை வைக்கிறார். நம்ம ஏற்கனவே அதிக நேரம் நம்ம தியானிச்சிருக்கிற காரியம்தான், ஒரு மரத்துக்கு எப்படி நிலம் ஆதாரமா இருக்குதோ, மீனுக்கு தண்ணீர் எப்படி ஆதாரமா இருக்குதோ, மனிதனுக்கு ஆதாரம் அவனை படைத்த தேவன் தான். எப்போ மனிதன் ஒரு மரத்தை நிலத்திலிருந்து வெட்டும் பொழுது மரம் மரித்து போகிறது, அது போல ஒரு மீனை தண்ணீர்ல இருந்து நம்ம எடுக்கும் போது மீன் ஜீவனற்று போகுது. அது துடிக்கிறத பாக்குறோம். அந்த தண்ணியில இருந்து வெளியில எடுத்த உடனே மீன் அப்படி துடிக்குது, ஏன்னா அதோடைய ஆதாரத்துக்குள்ள அது இல்லை. அது போலதான் எப்போ ஆதாம் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவனும் அந்த சோர்ஸ், அந்த தேவனிடத்துல இருந்து அவன் என்ன செய்யறான், ஃபீல் பண்றான், தான் கட்டானதா, அந்த சோர்ஸ்ல இருந்து தான் கட்டானதா, செப்பரேட்டடா அவன் ஃபீல் பண்றதுனாலதான் அவனுக்கும் அப்படி துடிக்கிற ஒரு நிலைமை அங்க உண்டானதை பாக்குறோம். பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் மரத்துக்கு பின்னாடி, புதர்களுக்கு பின்னாடி அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிற காரணம், அவனுக்கும் அப்படி ஒரு நிலை வந்தது. இது தேவனுக்கு ரொம்ப, அது எப்படி இருந்ததுன்னா, தான் பிள்ளை எப்போல்லாம் அவங்க ஜனங்கள் கிட்ட அவர் பேச வந்தாலும் ஜனங்களால அவருடைய அன்பையும் புரிந்து கொள்ள முடியல, அவருடைய சத்தத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியல. அவங்களுக்கு எல்லாமே எப்படி கேக்குதுன்னா, பயங்கரமான சத்தமா கேக்குது. தேவனுடைய சத்தம் அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை அங்க மோசே கொடுக்கும் போது, அந்த நாட்கள்ல, அந்த பழைய உடன்படிக்கை நாட்கள்ல, நீர் எங்க கூட பேசும், அது போதும், தேவன் எங்க கூட பேச வேண்டாம். அவர் ஆசையா பேச வந்தா கூட அந்த ஜனங்களுக்கு அது சத்தம் வேற மாதிரி கேக்குது. காரணம், அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்துல பங்கெடுத்ததுனால அவங்க இருதயம் எப்படி ஆயிடுச்சு, டோட்டலா ட்விஸ்டட் ஆயிருச்சு. முதல் ஆதாமின் சந்ததிகள் எல்லாரும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கிறாங்க, ஒரு சில பரிசுத்தவான்களை தவிர. அவங்களுக்கும் தேவன் எப்பொழுதும் அவங்க கூட தான் இருக்கிறாருங்கிறத அவங்களால ஃபீல் பண்ணவே முடியாத இடத்துலதான் அவங்களும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த காரியம் இதெல்லாம் என்ன செய்யணும், முழு மனுக்குலமும் தன்னுடைய உறவுக்குள்ள மறுபடியும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கிறார். இது ஆதி காலம் முதல், உலகம் உண்டானதுக்கு முதற்கொண்டே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அந்த கிருபை நம்ம மேல அவர் வச்சிருந்த கிருபை ஆதி காலம் முதல் இருந்துதான். கிறிஸ்து பிரசன்னமானதுனால அந்த கிருபை வெளிப்படுத்தப்பட்டுதான். அந்த கிருபை இப்ப தேவனோடு கூட நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது. ஆதாம் இழந்த அந்த ஸ்தானத்தை மறுபடியும் நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். நீங்க நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, விசுவாசிச்சாலும் சரி, விசுவாசிக்கலனாலும் சரி, உண்மை என்ன அப்படின்னா, தேவன் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அன்பே உருவான அந்த தேவன், அவர் எப்பொழுதும்
நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அது பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தே தேவன் அதை சொல்லிட்டு இருந்தா கூட இந்த புதிய உடன்படிக்கையில நமக்கு திட்டமும் தெளிவுமாய் இயேசு நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர், பிதா, குமாரன், 3 திரியேக தேவனும் நம்மில் வாசமாய் இருப்பதுதான் நிஜம், சத்தியம். இந்த செப்பரேஷன் காஸ்பல், அதாவது நம்ம என்ன செய்யறோம், நம்ம பாவம் செஞ்சா நமக்கு தண்டனை இயேசுகிட்ட அதனால வரணும், அதனால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுது இல்ல அப்படின்னு ஒரு செப்பரேட்டடாவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், இத்தனை வருஷ காலம் பார்த்துட்டோம். என்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ நம்ம கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள் ஆகிறோம். கிறிஸ்துவுக்கு பிள்ளைகள் ஆனது நிமித்தம் இன்றைக்கு அவர் என்றென்றைக்கும் நம்முடனே தங்கும்படி அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. இன்னைக்கு புறஜாதி மக்கள் கிட்டயே பவுல் என்ன பிரசங்கிக்கிறாரு, அவருக்குள் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். புறஜாதி மக்களுடைய கண்கள் என்ன செய்யல, திறக்கப்படல. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் அப்படின்னா அவங்களும் அவர் கூட மரித்திருக்கிறாங்க, அவங்களும் அவரோட உயிர் தெழுந்திருக்கிறாங்கிற அந்த ஞானம், அறிவு அவங்களுக்கு இல்லாததுனால இன்னும் பாவங்கள்ல இருக்கிறாங்க. இன்னும் தேவனிடத்துல அவங்க என்ன செய்யல, வரல. இப்பிரபஞ்சத்து தேவன் அவர்கள் கண்களை என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி இருக்கிறான். நமக்கோ தேவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்திருக்கிறபடியினால உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், என்றென்றைக்கும் ஒரு நானோ செகண்ட் கூட அவர் நம்மை விட்டு பிரியாத தேவன். கொஞ்சம் இத நான் சொல்றது மாத்திரம் இல்ல, இத நீங்க சும்மா இருக்கிறப்போ நீங்க அதை தியானிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய தேவன்! இந்த சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன். மரம், செடி, கொடி, வானம், பூமி, சமுத்திரம், நீர்நிலைகள், அதுல உள்ள மீன்கள், விலங்குகள், பறவைகள், அவ்வளவற்றையும் நேர்த்தியாய் படைத்த தன்னுடைய ஞானத்தினால், வல்லமையினால், அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இந்த தேவன் எங்க இருக்கிறாரா, நம்ம கூட இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம், நமக்குள்ளே அவர் இருக்கிறார். இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு நேச்சரா நம்ம பார்க்கிறோம். அவருக்கு சந்தோஷமே நம்ம கூட இருக்கிறது தான். இன்னைக்கு இந்த பரலோகம் ஏன் செயல்படுது அப்படின்னா, அதுவே இந்த பரலோகத்துல பரலோக திட்டமே என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை அனுப்புகிறதன் மூலம் இந்த முழு மனுக்குலமும் என் பிள்ளை என்கிட்ட என்ன செஞ்சிருவான், வந்துருவான், என் பிள்ளை என்கிட்ட வந்துருவா அப்படிங்கிறதுதான் பரலோகத்தின் ஏக்கமா, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருடைய இருதய விருப்பமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏசாயா அந்த பழைய ஏற்பாட்டுல எப்படி பிதா நான் உன் கூட இருக்கிறேங்கிறத அங்க எப்படி வெளிப்படுத்துகிறார் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 41:10 நமக்கு நல்லா தெரிந்த வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு. ஆனா கூட இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல அந்த ஜனங்கள் இல்ல. நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அவர் சொல்ற சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னை பலப்படுத்துவேன். I will strengthen you. நீ எந்த காரியத்துல பலவீனப்பட்டிருக்கிற, எந்த காரியத்துல நீ சோர்ந்து போயிருக்கிற, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will help you. I am your helper. அவர் சொல்ற, நான் உனக்கு உதவி செய்வேன், நீ ஏன் பயப்படுற? இன்னைக்கு இவ்வளவற்றையும் படைத்து நமக்காக அதை நம்ம கைகள்ல கொடுத்திருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியமும் அது நமக்காக படைக்கப்பட்டது.
அத்தனையும் படைத்து நம்ம கரத்துல கொடுத்திருக்கிற தேவன் அவர் சொல்றாரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணா அந்த ஹெல்ப் எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை டெஸ்டிமனிஸ் நம்ம கேட்கிறோம். நமக்கு அவர் உதவி செய்த விதங்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அத ஒரு நாள் முழுக்க எழுதுனா கூட முடிக்க முடியாது. அத்தனை இடங்கள்ல அவர் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணி தருகிறவர். திறக்காத வாசல்களை திறக்கிறவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். யாருடைய இருதயத்துல பேசணுமோ அவர்களுடைய இருதயத்துல பேசி நமக்காக எதையும் செய்கிற வல்லமையுள்ள தேவன். இந்த தேவன் என்ன சொல்றாரு? நான் உன் கூட இருக்கிறேன். நான் உனக்கு உதவி செய்வேன். நான் உன்னைய பலப்படுத்துவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் வலது கரத்தினால நம்மள தாங்கினாருன்னா நம்ம எதை குறித்து கலங்கணும்? இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்ற நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறோம்? அவர் வார்த்தையை எந்த ஒரு மனிதன் அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறானோ அவன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றியுள்ள வாழ்க்கையாதான் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறதான் ஒருவேளை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையை குறிச்சு நீங்க பயந்துட்டு இருக்கலாம். தேவன் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உங்க கூட இருக்கிறவர் யார்? செயல்களில் மகத்துவமானவர், யோசனையில் பெரியவர், ஞானம் நிறைந்தவர். ஆளுகை அவர் கரத்துல இருக்குது. அதிசயங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். இந்த தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருப்பாருன்னா சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் இன்னைக்கு என்னுடைய ஆவியில உணர்றேன். ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நமக்கு அவர் என்ன செய்ய போறாரா? உதவி செய்து நம்மை பலப்படுத்த போகிறாராம். பலப்படுத்தி நமக்கு உதவியும் செய்ய போகிறாராம். அவருடைய நீதியின் வலது கரம், அவருடைய வலது கரம் எவ்வளவு வல்லமையுள்ள கரம். அந்த நீதியின் வலது கரத்தினால் அவர் நம்ம என்ன செய்கிறாராம்? தாங்குகிறாராம். அடுத்த ஒரு வசனம் 2 கொரிந்தியர் 6:16. அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அப்போ அவர் இதுவுமே பழைய ஏற்பாட்டுல இருந்து சொல்ற காரியம் தான் இந்த வசனம். அத பவுல் அங்க என்ன செய்யறாரு? மறுபடியும் அதை எடுத்து காட்டுகிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நம்ம சரீரம் அவர் தங்குகிற ஆலயம். நம்ம எத்தனை வருஷமா ஒரு பில்டிங்ல அவர் இருக்கிறாருன்னு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம சர்வீஸ்க்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளதான் அவர் வசித்து கொண்டிருக்கிறார். இத நல்லா உங்க மைண்ட்ல ஆணித்தரமா நீங்க பதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மதான் ஆலயம். அன்னைக்கு ஏதோ ஒரு புக்ல நான் ரீட் பண்றேன். அதுல போட்டிருக்கு, அவர் நம்ம சரீரத்துல தங்கி இருக்கிறார்னா நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் தங்கி இருக்கிறாராம்.
இந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம உலக மனுஷனை போல நம்ம சிந்திப்போமா? எனக்கு அது வந்துருமோ, இது வந்துருமோ, அது செய்யுமோ, இது செய்யுமோ? அவர் நம்முடைய சரீரத்துல தங்கி இருப்பார் அப்படின்னா சரீரத்தின் அவயவங்கள்ல அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத இருதயத்தின் ஆழத்துல உணர்வு பூர்வமாய் எப்ப அதை அறிய ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நமக்கு என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாகும். பயங்கள் மாறி போகும். இன்னைக்கு லிட்டரலா நீங்க அதை ஃபீல் பண்ணணும். என் சரீரத்துல இந்த உலகத்தை படைத்தவர் வாசம் பண்ணுகிறார். நானே ஆலயமா இருக்கிறேன். அதனாலதான் சரீரத்தின் அவயவங்களை ஜீவ பலியாக அவருக்கு என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணுமா? நீதியின் ஆயுதங்களாக. அப்போ அவர் நம்ம சரீரத்துல அவர் தங்கி இருக்கிறார்னா நம்முடைய ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியங்களின்படி நம்ம செயல்பட கூடாது. கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் சாயலை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்போ தரித்து கொண்டவர்களாய் வானத்துக்குரியவருடைய சாயல் எப்படியோ அப்படித்தான் நம்ம சிந்திக்கணும், பேசணும். நம்முடைய இருதயம் முழுவதும் அவருடைய சாயலை தரித்து கொண்டதா இருக்கணும். அப்போதான் இந்த பூமியில கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க முடியும். நம்ம வாழ்க்கையிலையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் எல்லாம் அது நம்மள வந்து சேரும். அது மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மளை பார்த்தாலே மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் நிறைந்தவர்களாய் நம்ம மாறுவோம். இந்த கான்சியஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் வசனம் சொல்லுது, ரோமர் 12:2 பார்க்கிறோம், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். மனுஷனை போல மனுஷனுக்குரிய வேஷத்தை தரித்து கொள்ளாதீங்க. தேவனுடைய நன்மையும் பரிபூரணமுமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அப்ப மனம் எதுல புதிதாகணும்? நான் கிறிஸ்துவை சுமக்கின்ற ஆலயமா இருக்கிறேன், தேவனை சுமக்கின்ற ஆலயமா இருக்கிறேன். எனக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் வானத்துக்குரியவள். இத எந்த அளவுக்கு நம்ம கான்சியஸ்ல நம்ம கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு எதிரா இருக்கிற அந்த அப்போசிங் ஃபோர்சஸ் எல்லாம் அது தானாகவே விலகி போகிறத நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் மனுஷரை போல நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறதுனாலதான் பயமும் கலக்கமும் அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இது எப்படி நடக்கும், அப்படி நடக்குமா, இப்படி எல்லாம் நமக்கு பயம் வருது. இன்னைக்கு நான் யார் அப்படிங்கிறத, நமக்குள்ள யார் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா போதும், நம்ம வாழ்க்கை என்றென்றைக்கும் வெற்றியும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கையா இருக்கும். இது பிதாவை குறித்து சொல்லப்பட்ட காரியமா இருக்குது. அடுத்தது குமாரன். கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 28:20 நமக்கு நல்லா தெரிந்த வசனம் தான். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இத சொன்னது யாருன்னு சொன்னால அத ஆழமா அறிந்தாதான் இத விசுவாசிக்க முடியுது. சொன்னவர் யார்? சத்தியம் உள்ளவர். அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாரா. அந்த சத்தியம் நிறைந்தவர் சொன்ன வார்த்தை உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். கிறிஸ்து ஒரு நொடி பொழுது கூட நம்மளை விட்டு விலகாம அவர் நம்ம கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா மனுஷரை போல இன்னும் நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம்னா நம்ம மனுஷனுக்குரியதை தான் பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷனுக்கு நேரிடுகிற மாதிரிதான் நமக்கும் நேரிடும். ஆனால் வானத்துக்குரியவளை போல நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா அந்த கான்சியஸ்ல கிரைஸ்ட் கான்சியஸ், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஆழமா அறிய 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 நம்ம என்ன செய்வோம்? அவர் சாயலாய் நம்ம மாற ஆரம்பிப்போம். உலகத்தின்
முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ரெவலேஷன் அடுத்ததா வெளிப்படுத்தல் 21:3. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அப்போ இதெல்லாம் ஏதோ மரித்து போன பிறகு நடக்கிற காரியம் இல்ல. இந்த பூமியிலேயே நம்ம அவரு கூட என்றென்றைக்கும் தங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை, என்றென்றைக்கும் அவரோடு கூட உலாவுகின்ற ஒரு வாழ்க்கை. மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம், ஆலயத்துல இல்ல, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் படுகிறதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆலயமே யாரு? நம்மதான். நம்ம கூடி வருகிற, நம்ம தான் ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயமா இருக்கிற நம்ம கூடி வருகிறதுக்கு பேருதான் சபை. ஆலயம் யாருதான்? நம்மதான். அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். அப்போ இது யோவான் அங்க அவருக்கு வெளிப்படுத்தின காரியத்தை அவர் எழுதி இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். நீங்க வேதத்தை விசுவாசிச்சீங்க, நாங்க தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட அவங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தாமே அத எவ்வளவு தூரம் அத 3 தரம் அத என்ன செய்யறாரு, அங்க அத ப்ரூவ் பண்றாரு. அந்த வார்த்தை, அந்த காரியத்தை அவர் ரொம்ப ஆணித்தரமா அங்க பதிவிடுகிறத பார்க்கிறோம். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. முதல் தடவை அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இதை இதை எந்த ஒரு மனிதன் ஆழமா இத நம்புறானோ, விசுவாசிக்கிறானோ, தேவன் என் கூட இருக்கிறாருங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறானோ, அவனை எதிர்த்து உலகத்துல எந்த சக்தியும் அவனை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம சாதாரணமா அவங்களுக்கு அப்படி வந்தது, இவங்களுக்கு இப்படி வந்தது, இங்க அப்படி செஞ்சது, இங்க இந்த பிரச்சனை வந்தது, எனக்கு அதனால வந்தது, இதெல்லாம் நம்ம யாருங்கிறத அறியாததுனால. என்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் தேவ ரகமான எண்ணங்களாய் மாறுதோ, அன்னைக்கு நமக்கு எதிராய் ஒன்றும் செயல்பட முடியாது. அன்னைக்கு இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இததான் நம்மளும் சொல்லணும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஐயோ, பிசாசு அந்த போராட்டத்தை கொண்டு வரான், பிசாசு இந்த போராட்டத்தை கொண்டு வரான். எல்லாம் பிசாச குறிச்சே பேசிட்டு இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரோ நாமும் அப்படி இருக்கிறோமாம். அவரை ஒன்னும் டச் பண்ண முடியலன்னா நம்மளையும் டச் பண்ண முடியாது. நம்ம சரீரத்தை அவன் என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. அவருக்கு எதிராய் யார் செயல்பட முடியும்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? யார் நிக்க முடியும்? அவ்வளவு பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு எதிராய் ஒரு மனிதனும் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 16, 17. நான் பிதாவை
வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் இன்னைக்கு எங்க இருக்கிறாரா? நம்ம கூட இருக்கிறாராம். அவர் நம்ம கூட வாசம் பண்ணி நமக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இன்னைக்கு வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத நம்ம என்ன செய்யல, ரியலா ஃபீல் பண்ணல. ஒரு சூழ்நிலை வந்த உடனே நம்ம மாம்சத்துல எத்தனை எண்ணங்களை யோசிக்கிறோம். ஆவியானவரே, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, இந்த சூழ்நிலைக்கு நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? ஏன்னா அவர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். அவர்தான் நம்மள சத்தியத்துக்குள்ள நடத்துவார். நீங்க மனுஷங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம், இல்ல உங்க சுய புத்தியில சாய்ந்து கொள்ளலாம். இது சத்தியம் கிடையாது. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் இடத்துல நீங்க அவரை எப்பொழுது சார்ந்து கொள்றீங்களோ, உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இந்த சூழ்நிலையை குறித்து எனக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டுட்டு அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஸ்டில் வாய்ஸ் கேட்கும். அந்த மெல்லிய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது உங்களுக்கு உண்டான பதில்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த ஸ்டில் வாய்ஸை நம்ம கேட்கிறோமா? இன்னைக்கு உடனே ஒரு காரியம் ஒரு நடந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம சுய இஷ்டத்துக்கு நம்ம சிந்திக்கிறது, அதுதான் நமக்கு வீணான பிரச்சனைகளை மேலும் மேலும் நமக்கு வாழ்க்கையில கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் உங்களுக்குள்ளே உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால், நான் அதை சொல்லும் போதே நீங்க ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. நீர் என்னுடைய தேற்றரவாளன். நீர் சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை நடத்துகிற தேவன். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையெல்லாம் அது அளவிடவே முடியாது. இந்த டுனாமிஸ் பவர் இன்னைக்கு எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? சாதாரண மனிதர்களை போல வாழ்ந்து கொண்டு பேசிட்டு இருக்கிறோம். அந்த பவர் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, தமிழ்ல அப்படி இருக்கு, யூ வில் ரிசீவ் பவர் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அந்த வல்லமையை என்ன செய்யறோமா? நம்ம பெற்றுக்கொள்றோமா? இவ்வளோ ட்ரினிட்டியே இன்னைக்கு நம்ம கூட இவ்வளோ பெரிய காரியங்களை நமக்குள்ள இருந்து செய்யும்படியாய் அவங்க தங்கி இருக்கிறாங்க. ஆனா நம்ம இதை அறியாதவர்களாய் முதலாதாமுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு, அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இந்த சாப்பாடு இப்படி இருக்கு, இது சரியில்லை, அது சரியில்லை, எனக்கு அதை கொடுக்கல, எனக்கு இதை கொடுக்கல, இதே எண்ணம். இப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு காலம் நம்ம தேவ ரகமான வாழ்க்கைய என்ஜாய் பண்ணவே முடியாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. என்னைக்கு இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஈகோ, அந்த ஈகோ தான் இன்னைக்கு மனுஷன் எல்லாருக்குள்ளயும் என்ன வந்துட்டு, சுயம் வந்துட்டு. ஏன்னா ஆதாமின் விழுகையினால எல்லாருக்கும் என்ன எண்ணம்னா, நான் தான், என்னைய யாரும் சொல்லிடக்கூடாது, என்னைய ஹர்ட் பண்ணிடக்கூடாது, நான் தான் ஸ்பெஷல், எனக்கு எல்லாரும் எல்லாம் செய்யணும். ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல வேற மாதிரி நடந்தது அப்படின்னா உங்களால அதை தாங்க முடியாது. சம்பந்தப்பட்டவர்கள் மேல கோபம், எரிச்சல், பகை, கசப்பு இது எல்லாம் வருது அப்படின்னா இன்னும் நீங்கள் தன்னைத்தான் வெறுக்கல. இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி
வர விரும்பினால், அப்போ ஒரு மனுஷன் அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு விரும்பினா அப்படின்னா, அவன் தன்னைத்தான் வெறுத்துனா நகை எல்லாத்தையும் கழட்டி ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு பேரு தன்னைத்தான் வெறுக்கிறது இல்ல. தன்னைத்தான் வெறுக்கிறதுனா அந்த ஈகோ, நான், இந்த நான் எப்போ நமக்கு முற்றிலுமாய் அறவே நம்மை விட்டு போகுதோ அப்போ இயேசுவை போல நம்மளால வாழ முடியும். இந்த நான் போகாத வரைக்கும் நமக்கு கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும், பகை இருக்கும், தூஷணமான வார்த்தைகள், விரோதம், இது எல்லாம் நமக்குள்ள செயல்பட்டுட்டு தான் இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், என்ன ஃபாலோ பண்ணணும்னு நீ நினைக்கிறியா, அப்போ நீ என்ன செய்யணும், உன்னை நீ என்ன செய்யணும், வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இத நம்ம செய்யல அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்னாலும் மனுஷங்க கூடயே போராடிட்டு தான் இருப்போமே தவிர, நம்ம அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தேவ ரகமான அந்த நித்திய ஜீவன்ல அந்த வாழ்ற அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் ஒவ்வொரு காரியத்தையும் சும்மா சொல்லல. அங்க சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எங்க இளைப்பாறுதல்? நம்ம இந்த வசனத்தை ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். எங்க இளைப்பாறுதல்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நீங்க சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கும் பொழுது, அதை நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுது, என்கிட்ட வந்து நீங்க கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்க சோல் இன்னைக்கு ரெஸ்ட்லயே இல்ல. காரணம் என்னன்னா, சாந்தமும் மனத்தாழ்மையும் இல்ல. ஏன்னா அங்க ஈகோ. என்னை எப்படி சொல்லுவாங்க, என்னைய யாராவது என்ன எப்படி பேசுவாங்க, என்னை யாராவது என்ன சொல்லிடுவாங்களா, நான் குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், கலரா இருக்கேன், கருப்பா இருக்கேன், இது எல்லாமே ஈகோ. நம்ம நினைச்சுக்கிடுறோம் நம்ம ரொம்ப தாழ்மையா நம்மள நினைக்கிறோம்னு. நிச்சயமா கிடையாது. அது ஸ்பிரிட் ஆஃப் ஈகோ. இந்த ஈகோ ஒரு மனுஷனை என்னைக்கு போகுதோ, நான் யார், நான் தேவ சாயலா இருக்கிறேன், தேவனை சுமக்கின்ற ஒரு பாத்திரமாய் நான் இருக்கிறேன், நான் தான் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறேன், இது யாரு என்ன சொன்னாலும் என்னை அது ஹர்ட் பண்ணாது அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு மனிதன் எப்ப வர்றானோ, அதுதான், அதாவது இதெல்லாம் உலகத்தோடு இருக்கிற அட்டாச்மெண்ட், மாம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு மனிதனும் அனுபவிக்கவே முடியாது. இன்றைக்கு தெளிவா நம்ம கூட பேசுறேன். நான் உன் கூட இருக்கிறேன் மகளே, நான் உன் கூட இருக்கிறேன் மகனே, நீ எதை குறித்து கலங்க தேவையில்லை, எதை குறிச்சு பயப்படாத. மனிதர்கள் உன்னை குறிச்சு என்ன சொல்றாங்க அதை குறித்து நீ சிந்திக்காத, நீ பயப்படாத. அப்போ இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன், இந்த தேவன் நம்ம கூட இருக்கிறான்னா, நமக்கு நம்மளை யாராவது காயப்படுத்தினா கூட அவங்க இடத்துல இருந்து அவங்கள நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஏன் என்னைய காயப்படுத்துறாங்க? ஒருவேளை அவங்க இந்த இடத்துல அப்படி ஃபீல் பண்ணதுனாலதான் அவங்க என்னைய காயப்படுத்துறாங்க. அவங்களுடைய சூழ்நிலைகள் அவங்களுக்கு சாதகமா இல்ல, அதனால அவங்க என்கிட்ட கோவப்படுறாங்க. அவங்க இடத்துல இருந்து அவங்கள பார்க்க ஆரம்பிப்போம். அதுதான் தேவ சாயல். இன்னைக்கு இயேசு அப்படிதான் பார்க்கிறார். பரிசேயர், சதுசேயர் எல்லாரும் அவரை சிலுவையில அறையும்படி அங்க சொல்றாங்க. அந்த மக்கள் சிலுவையில அறையும் சொல்றாங்க. ஆனா அவங்கள பார்த்து அவர் சொல்ற வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அவங்க அறிஞ்சு செய்யலப்பா,
அறியாம செய்யறாங்க. அங்க சகைவை பார்க்கும் போதும் சகைவனுடைய இடத்துல இருந்துதான் தேவன் அவனை பார்க்கிறார். அவன் இருதயம் ஏன் அப்படி இருக்கு? சமாரிய ஸ்திரியை பார்க்கும் போதும் சமாரிய ஸ்திரியினுடைய இருதயத்துல இருந்துதான் அவளை பார்க்கிறார். இன்னைக்கு எவ்வளவுத்துக்கு எவ்வளோ தேவனை நமக்குள்ள வாழ விடுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மை காயப்படுத்தினவர்கள், நம்மை துக்கப்படுத்தினவர்கள், நம்மை துன்பப்படுத்தினவர்கள் அவங்க ஏன் அப்படி செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருந்திருப்பாங்க. ஒரு ஆர்ஃபன் மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்துட்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் உங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க, உங்க மேல பொறாமைப்படுவாங்க, உங்களுக்கு எதிராக கோவப்படுவாங்க, கசப்பான எண்ணங்களை கொள்ளுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க நேசிக்கப்பட்டதாகவே உணர்ந்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் உங்க கூட எதிர்த்து கொண்டே இருப்பாங்க. நீங்க அவங்க இடத்துல இருந்து அவங்கள நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வராது? ஒரு நாள் கூட கோபமோ வெறுப்போ பகையோ என்ன செய்யாது? வராது. ரோமர் 8:11 நம்ம பார்க்கிறோம். ரோமர் 8:11 நமக்கு நல்லா தெரிந்த வசனம் தான். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடியினால கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், இந்த ஆவியானவர் என்ன செஞ்சாராம்? மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பி இருக்கிறாராம். அவர் நம்மில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, நமக்குள்ளதான் இப்ப அந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. இதை நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். ஆனா மறுபடியும் நான் அதை சொல்றேன். கிறிஸ்து மரித்திருக்கிறாரு, கல்லறையில வச்சிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்து மரித்து போன இந்த கிறிஸ்துவினுடைய சரீரத்துக்குள்ள அந்த ரூவா, அந்த சுவாசம், தேவனுடைய ஆவி அவருடைய சரீரத்துக்குள்ள வந்த மாத்திரத்துல சரீரத்தின் அத்தனை அவயவங்களும் அங்கே உயிர் பெற்று ஜீவன் பெற்றதை பார்க்கிறோம். அங்க இயேசு உயிரோடு எழும்பினதை பார்க்கிறோம். அந்த ஆவி கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அதே ஆவிதான் இன்னைக்கு எங்க இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறாரா? டோட்டலா கிறிஸ்துவனுடைய சரீரம் மரித்து போய் கிடக்கு. அவருடைய இருதயம் செயல்படல, லங்ஸ் செயல்படல, அவருடைய மூளை செயல்படல, ரத்த ஓட்டம் இல்ல, அவருடைய எந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் எதுவுமே செயல்படல, டோட்டலி டெட். ஆனா கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின அந்த ஆவி, தேவனுடைய ஆவி அவருடைய சரீரத்துக்குள்ள வந்த மாத்திரத்துல எல்லாம் செயல்பட தொடங்குகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கிறிஸ்துவை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம அவ்வளவு பெருசா நம்ம பார்க்கிறோம். அவர்தான் நம்முடைய தேவன் அப்படிலாம் பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவையே மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இன்னைக்கு நம்ம சரீரத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா, இன்றைக்கு நீங்க அதை எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா நீங்க விசுவாசிச்சு அதை தியானிக்கிறீங்களோ, உங்களுடைய அவயவங்கள் ஒவ்வொன்றும் உயிர்ப்பிக்கப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம இன்னும் இதெல்லாம் ஃபீல் பண்ணாததுனாலதான், நம்ம ஃபீல் பண்ணல, இதெல்லாம் மூளை அறிவுல இருக்கு. ஆனா இருதயத்துல இருந்து இதை உணராததுனால நம்ம மனிதர்களை போல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை யாரெல்லாம் இந்த மெடிடேஷன், நம்ம அன்னைக்கு ஒரு மெடிடேஷன் ப்ரேயர் பண்ணோம். எத்தனை பேர் நீங்க அதை கேட்டீங்கன்னு தெரியல. நான் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா நீங்க அதை கேளுங்க. நம்ம அடிக்கடி தொடர்ந்து அந்த மெடிடேஷன் ப்ரேயர் நம்ம செய்வோம். அந்த ப்ரேயர் மூலமா
நீங்க நிச்சயமா அந்த அந்த பிரேயரை நீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயும், நீங்க தனிமையில அவரோடு கூட இருக்கிற உறவுல நீங்க யாரா இருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிக்க உங்க அவருடைய பிரசன்ஸ் உங்களை ஃபில் பண்ணும். டோட்டலா நீங்க அப்படியே உங்க சரீரம் எல்லா பலவீன கட்டுகளிலுமிருந்து கட்டவிழ்க்கப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த இடத்துலதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவையே உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். இது அப்படியே அமைதியா நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள இருந்த ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நீங்க கேட்க முடியும். நம்ம மனது நம்ம பிரேயர்னு சொல்லி எதையோ படன்னு பேசிட்டு அவர் என்ன பேசுறாருன்னு கேக்குறது இல்ல. நமக்கு என்னதோ இருக்கிற குழப்பத்தெல்லாம் அள்ளி தட்டிட்டு என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம். அதுக்கு பேரு பிரேயர் இல்ல. பிரேயர்னா அவரு கூட இருக்கிற அந்த உறவு. இயேசு எப்படி பிதாவோடு கூட அவர் உறவுல இருந்தாரு, அதுதான் அந்த மெடிடேஷன் பிரேயர். அந்த உறவுல எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ஆழமா போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ மகிமைய நம்ம பார்க்க முடியும். நம்முடைய சரீரத்துல இருந்து அந்த மகிமை வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். யோவான் 14:23 நம்ம பார்க்கிறோம். யோவான் 14:23. அங்கேயும் இதே காரியம்தான் அங்க சொல்றாரு. இயேசு சொல்றாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். இங்க மறுபடியும் ஆண்டவர் சொல்றது அதுதான், அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்கிட்ட ஒருத்த அன்பா இருக்கிறான்னா அவன் என் வசனங்களை என்ன செய்வான், கை கொள்ளுவான். முதல்ல ஒரு மனுஷன் தேவனிடத்துல பிரியமா இருக்கிறான், அன்பா இருக்கிறான்னா அவருடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவான். அடுத்ததான் அவன் என்ன செய்வான், அதை அப்படியே கை கொள்ளுவான். அவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. அப்ப அவர்ல ஒரு மனுஷன் அன்பா இருக்கிறான்னா முதல்ல இந்த காரியத்தை அவன் செய்வான். தன்னை குறிச்சு அவன் பெருசா ஒரு நாள் நினைக்க மாட்டான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்போ பிதா குமாரன் தங்குகிற ஆலயமாய் ஆவியானவர் மூலமாய் அவங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் இன்றைக்கு நம்ம கூட அவங்க தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்க கூட உங்க வீட்டுல உங்க மத்தியில தான் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதோ அந்த நம்ம ஒரு வசனம் பார்க்கிறோம், செப்பனியால நம்ம பார்ப்போம். நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அவர்கள் நடுவில் மகிமையாயிருப்பேன். அப்போ இந்த தேவன் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் எப்படி இருக்கிறாரா, அக்கினி மதிலாயிருக்கிறாராம். இதையெல்லாம் உணர்றத விட்டுட்டு இன்னைக்கு மீடியா சொல்றது, நியூஸ் சொல்றது, கூகுள் சொல்றது, இந்த சிம்டம் வந்தா இந்த பிரச்சனை, இது வந்தா அப்படி, அது வந்தா இப்படி, இதையே பார்த்து மனுஷன மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் என்ன செய்யல, கிறிஸ்துவுக்குள்ள வளரல. 1 கொரிந்தியர் 3 பவுல் சொன்னது மாதிரி இன்னும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. உங்களுக்கு என்னால பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியல. இன்னும் பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம்? அடுத்ததா எபேசியர் 2வது அதிகாரம் 18வது வசனம். அந்தப்படியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அடுத்ததா
அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அந்த 19வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து, நம்ம ஒரே நகரத்தார், தேவனுடைய வீட்டார். நம்ம ஒரு மெசேஜே பேசியிருக்கோம், we are the household of God. நம்ம தான் அவருக்கு சொந்தம், நம்ம தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய 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 ஏதோ ஒரு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பிரசிடென்ட்டோ, இல்ல நம்ம தேசத்துல இருக்க பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இல்ல எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, இவங்களுக்கு சொந்தம், நாங்க இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றதுல நம்ம எவ்வளவு பெருமைப்படுறோம். மனிதர்களாய் அதை சொல்றதுல என்ன செய்யறாங்க, மனிதர்கள் பெருமைப்படுறாங்க. ஆனா அதை விட மேன்மையான ஒரு சாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பரலோக தேவனுடைய வீட்டாராய் நம்ம இருக்கிறோம், பரலோக தேவனுக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். அவர் மேல மாளிகை நம்ம என்ன செய்யறோமா, கட்டப்பட்டு கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாய் நம்ம எல்லாரும் எழும்பி கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 13:14. 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இங்க பவுல் அப்படி ஒரு கடைசியா அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அந்த ஃபுல் ட்ரினிட்டியோட பிளெஸிங் விசுவாசிகளுக்கு, முழு அந்த ட்ரினிட்டியோட பிளெஸிங் அவர் அங்க பேசுறத பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், இதை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆழமா நீங்க இது அவருடைய கிருபை என் கூட இருக்குது, கிருபை எனக்குள்ள, கிருபை என் வாழ்க்கையில செயல்படுது, தேவனுடைய அன்பு என் மேல இருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என் கூட இருக்குது அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ணதான் உங்க லைஃப்ல இருக்கிற பயங்களும் கலக்கங்களும் திகில்களும் விலகி நீங்க தேவனை போல செயல்படுவீர்கள். இன்னைக்கு கிறிஸ்துவை நம்ம பிரதிபலிக்கணும், கிறிஸ்துவின் சாயலாய் நம்ம மாறுறதா, அதற்காக தான் நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1 பார்க்கிறோம். நம்ம முன்குறிக்கப்பட்டதே, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எபேசியர் 1 இருக்கு. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அதுல 4வது வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, உலகம் தோன்றுகிறதற்கு முன்னதாகவே அவர் என்ன செய்யறாரா, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரா. அங்க அடுத்த இன்னொரு வசனம் அதுல வரும். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக 12வது வசனம், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின் படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ அதுல இன்னொரு இடத்துல வரும் அந்த வசனத்தை நான் நம்ம குரூப்ல கூட ஷேர் பண்றேன். அவருடைய சாயல் ஆகும்படிதான் அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாராம், முன்குறித்திருக்கிறார். அப்போ இந்த சாயலை நம்ம தரித்து கொள்ளணும்னா இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார்கள், தங்கி இருக்கிறார்கள், வாசம் செய்கிறார்கள்ங்கிறத நம்ம அறியல அப்படின்னா நம்ம சாதாரண மனுஷனை போலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து அங்க பரிசுத்த ஆவியின் அங்க ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது அங்க பிதா பேசுறாரு,
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்குகிறத நம்ம பார்க்கிறோம். இது எதை குறிக்குது? இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர். நம்ம எல்லாம் அவருக்கு சகோதரர்களாய் சகோதரிகளாய் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்து கூட பிதா பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் அவர் கூட இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நமக்கும் அதுதான் கொடுக்கப்பட்டிருக்குது. என்றென்றைக்கும் அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, என் பிதா எப்பொழுதும் என்னை தனியே இருக்க விடல. நான் எப்பொழுதும் என் அப்பா கூட இருக்கிறேன். என் அப்பாவுக்கு பிரியமானதை தான் செய்யறேன். என் அப்பாவுக்கு சித்தமானதை தான் செய்யறேன். என் அப்பா எப்பொழுதும் என் கூட இருக்கிறாரு. என் கூட இருக்கிறார். என் அப்பாவை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாருன்னா, அவர் அந்த அளவு அந்த ரெல்ம்லே வாழ்ந்திருக்கிறார். பிதா கூடயே அவர் இருக்கிறத அவர் ஃபீல் பண்ணிட்டே இருந்திருக்கார். மனுஷனை போலதான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனா அந்த தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திலையும் அவர் வாழ்ந்து கொண்டே இருந்ததுனாலதான் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. இதே ஸ்லாக்கியத்தை தான் இன்னைக்கு நமக்கும் கொடுத்திருக்கிறார். அங்க கிரியேஷன்லே பாக்குறோம். அந்த 3 பேரும் ஆதியிலே அந்த நம்ம பார்க்கும்போது அந்த திரித்துவ தேவன் எப்பொழுதும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது யாரு? பிதாவை வெளிப்படுத்துது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். குமாரனை பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துது. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் யாரு? கிறிஸ்து. நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். அதாவது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி அங்க வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ இந்த திரித்துவ தேவன் என்றென்றைக்கும் நம்ம கூட வாசம் பண்ணுகிறார். அவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத எந்த அளவுக்கு நீங்க ரியலா நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாய் மாறும். உங்களை பார்க்கும் பொழுது இயேசுவை மற்றவர்கள் பார்க்க முடியும். கிறிஸ்துவாய் நீங்க இந்த பூமியில அந்த தேவ புத்திரர்கள் ரோமர் 8 பார்க்கிறோம். சர்வ சிருஷ்டியும் அது என்ன செய்தான்? வேதனைப்பட்டுட்டு இருக்குதான், புலம்பிட்டு இருக்கு, முணுமுணுத்துட்டே இருக்குது. எப்போ இந்த தேவ புத்திரர்கள் எழும்புவாங்க? இந்த தேவ புத்திரர்களாய் நம்ம மாறணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் உலகத்துக்குரியவள் அல்ல, நான் வானத்துக்குரியவள். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இந்த மண்ணானவனுக்குள்ளதான் ஈகோ இருக்கும், நான் இருக்கும். இந்த நான் ஒளியாத வரைக்கும், இந்த சுயம் ஒளியாத வரைக்கும் நம்ம தேவனை உண்மையாய் பின்பற்றுகிறோம்னு சொல்லவே முடியாது. இந்த மாம்சத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும்? டிட்டாச் பண்ணணும். அந்த அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் டோட்டலா நம்ம என்ன செய்யணும்? அதை புறக்கணித்து தள்ளும் போது மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருக்கு மட்டும் அந்த நான் அப்படிங்கிறது இருந்ததுன்னா சீஷர்களுடைய காலை அவர் கழுவி இருப்பாரா? நான் உலகத்தை படைத்த தேவன், நான் போய் எப்படி என் சீஷர்களுடைய கால்களை நான் கழுவ முடியும்? இதெல்லாம் நான் செய்ய வேண்டிய வேலை இல்ல. அவர்கிட்ட பார்த்துதான் நம்ம ஒன்னொன்னையும் என்ன செய்யணும்? படிக்கணும். வசனம் சொல்லுது, நீங்க அந்த எபிஸ்டல்ஸ் நிருபங்களை நீங்க எவ்வளவு தூரத்துக்கு வாசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம இருதயம் மறுரூபமாகும். நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எந்த வேலையை செஞ்சாலும் அத மனுஷர்களுக்குன்னு செய்யாம கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமாய் செய்யணுமா. அந்த வேலையில நிச்சயம் ஆசீர்வாதம். அது நம்ம என்ன வேலை செஞ்சாலும், அது சமையல் பண்ணாலும் சரி, பாத்திரம் விளக்குனாலும், துணி துவைச்சாலும், என்ன காரியமா இருந்தாலும்
அத கர்த்தருக்குன்னு நீங்க சந்தோஷமா செய்யும் போது உங்களுக்கு அந்த டயர்ட்னஸும் இருக்காது. அந்த சந்தோஷத்தையும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. உங்க குடும்பமும் அது ஆசீர்வாதமா இருக்கும். இத நான் கர்த்தருக்குன்னு நீங்க ஒரு வேலைய நீங்க செய்யும்போது, அதுல அவருடைய பிளெஸ்ஸிங்க நீங்க பார்க்க முடியும். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த சந்தோஷத்தோட நம்ம செய்யும்போது வசனம் இருக்கு, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். உங்களை தேவன் எதுக்கு அழைச்சிருக்கிறாரா? ஆசீர்வதிக்கப்படதான் அழைச்சிருக்கிறாராம். அதனால நீங்க என்ன செய்யுங்க, தீமைக்கு தீமை செய்யாதீங்க, உதாசனத்துக்கு உதாசனம் பண்ணாதீங்க. நீங்க அப்படிப்பட்டவங்களையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. உங்க தலை மேல அத்தனை ஆசீர்வாதங்களும் பல மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும். தீமையை நன்மையினால் வெல்லு. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம இத கேக்குறோம், இத நம்ம செய்யறோமா? எந்த ஒரு மனிதன் தேவனோடு கூட வாழ்கிறானோ, தேவனை நேசிக்கிறேங்கிறவன் இத நிச்சயமா நம்ம என்ன செய்வோம்? ஃபாலோ பண்ணுவோம். அவர்தான் எனக்கு முக்கியம். அவர் வார்த்தைய தான் நான் கேட்கணும். அவர் வார்த்தை தான் முக்கியம். நான் மாம்சம் அல்ல. நான் மாம்சமான மனிதன் அல்ல. நான் ஆவி மனிதன். ஐ ஆம் a ஸ்பிரிட் பீயிங். இன்னைக்கு இந்த ஃபிளஷ் சொல்றது, என்னுடைய சரீரம் சொல்றது, என்னுடைய ஐம்புலன்கள் சொல்றது நான் இல்லை. நான் ஆவியில இன்னைக்கு யாரா இருக்கிறேன்? ஆவியில இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்குது. குமாரனுடைய ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் தந்திருக்கிறார். நான் அப்பான்னு எப்ப போனாலும் அப்பா எனக்காக எதையும் செய்வார். இந்த எண்ணத்தை கொண்டிருக்கிற மனிதனாலதான், அவருடைய அன்பை ஆழமா புரிஞ்சு கொண்ட மனுஷனாலதான் என்ன செய்ய முடியும்? ஈகோவை விட முடியும். இல்லைன்னா இது சுத்தி சுத்தி திரும்பி 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 ஒரு சக்கரம் மாதிரி அது சுத்திட்டே தான் இருக்கும். அதே இடத்துல நம்ம திரும்ப 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 வந்துட்டே இருப்போம். முன்னோக்கி போகவே மாட்டோம். முன்னோக்கி போகணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்மை நாம் வெறுக்க வேண்டும். நான் அது சுத்தமா நம்ம கிட்ட எப்போ இல்லாம போகுதோ, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம எப்போ செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, அந்த நம்ம பார்க்கிறோம் அப்போஸ்தலர்ல சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இந்த சந்தோஷமும் இந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட அவருடைய வார்த்தையில நம்ம நடக்கும்போது நமக்கு சந்தோஷம் என்றென்றைக்கும் இருக்கும். இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில இழந்து இருக்கிறோம் அப்படின்னா ரூட் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த முதல் ஆதாமுக்குள்ள இருந்து வந்த அந்த இந்த நம்மளை விட்டு என்னைக்கு டோட்டலா அறவே நம்மை விட்டு போகுதோ, தேவரகமான வாழ்க்கைய நம்ம வாழ்வோம். அது நமக்கு சந்தோஷம், சமாதானம், மன மகிழ்ச்சி, எப்பவும் அவர் கூட இருக்கிற உறவு. நம்மளை பார்க்கும் போதே எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்ம முகத்தை பார்க்கும் போதே தெரியும், இவங்க கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குங்கிறத எல்லாரும் அறிந்து கொள்ளுவாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா, தேவனோடு கூட நம்ம எப்பவும் இயேசு கிறிஸ்து சொல்ற போல நம்ம சொல்லலாம், என் அப்பா என்னை தனியாவே இருக்க விடல, என் அப்பா என் கூடயே இருக்கிறாரு, என் அப்பா என் கூட பேசிட்டே இருக்கிறாரு. இயேசு சொன்னது போல நாமும் சொல்ல முடியும். ஆனா இன்னும் அந்த இடத்துக்கு வராதுக்கு காரணம், முதல் ஆதாமுக்குள்ள பழைய மனுஷனை களைந்து போடாததுதான் காரணம். இந்த பழைய மனுஷனை களைஞ்சு போடுறது அது நம்முடைய வேலை. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அவருடைய அன்பை ஆழமா அறியறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த மெடிடேஷன் பிரேயர் நான் உங்களுக்கு அதை நீங்க தியானிச்சு நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இதை நீங்க பர்சனலா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அதை செயல்பட்டு அவரோட இருக்கிற உறவுல நீங்க அதுல ஸ்திரப்பட அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம நிச்சயமா வாழ முடியும். எதை குறிச்சும் பயம் வராது, எதை குறிச்சும் கலக்கம் வராது, எதை குறிச்சும் சோர்வு வராது. அங்க ஜெயில அடைச்சு போட்டா கூட அவங்களால துதிக்க முடியுது. காரணம் என்னன்னா, நாங்க ஆராதிக்கிற தேவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும்.
எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தானே, நாங்க ஆராதிக்கிறவ யார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அன்றைக்கு சீஷர்கள், அந்த பேதுரு, யோவான் எல்லாம் அவங்க அப்படி மிரட்டுறாங்க. பரிசுத்த ஆனவரால நிரப்பப்பட்டவங்க சொல்றாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறத பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுப்பது உத்தமமா இருக்குமோ. அந்த போல்ட்னஸ் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தர்றது. மனிதர்களுக்கு பயப்படுகிற பயம் அங்க இருக்காது. ஆனா மனிதர்கள் மேல கசப்பும் இருக்காது. இது எல்லாம் தேவன் நமக்கு சுதந்திரமாக ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் இதை நம்ம கூட ஆழமாய் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்போ தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம், நேச்சர் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்த்த காரியம், நம்ம ஃபர்ஸ்ட் காட் இஸ் லவ், லைஃப்னு பார்த்தோம். அவர் தான் ஜீவன். அடுத்து அவர் அன்பானவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் ஞானம் உள்ளவர். இன்றைக்கு பார்த்தோம், அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறவர். இதோட தொடர்ச்சி இன்னும் நாளைக்கு மார்னிங் நம்ம மெடிடேஷன் ப்ரேயர்ல நம்ம தியானிப்போம். இன்னைக்கு நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு யாருன்னு தெரியல. மார்னிங் 5:15 நமக்கு எப்பவும் அந்த மார்னிங் டிவோஷன் ப்ரேயர் இருக்கும். இதுல இதோடைய கண்டினியூவேஷன், இந்த தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார், இதை நம்ம தியானிச்சு பார்க்க போறோம். நிச்சயமாய் நீங்க கேட்ட வார்த்தைகள், இதை நல்லா தியானித்து பாருங்க. இதை மறுபடியும் இதை அப்லோட் பண்ண பிறகு இதை கேளுங்க. உங்க கூட ஆண்டவர் எவ்வளவு இன்டிமேட்டா ரிலேஷன்ஷிப்ல அவர் உங்க கூடயே இருக்கிறாருங்கிறத நீங்க உணர்வு பூர்வமாய் உணரும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் மாறி போகும். உங்க வீடே ஒரு குட்டி பரலோகமாய் மாறும். வசனம் சொல்லுது, ஒருவன் என் நிமித்தம் எதை விட்டாலும் 100 மடங்கு பலனம். அப்போ இன்னைக்கு நீங்க அவர் நிமித்தம் எதெல்லாம் இழக்குறீங்களோ, அந்த நான் இதை இழக்கும் போது உங்களுக்கு 100 மடங்கு பலன். எதையுமே நீங்க பிடிச்சு வைக்க வேண்டாம். யாராவது ஏதாவது உங்க கூட போராடுறாங்களா, விட்டுருங்க. அது அப்பா பார்த்து கொள்ளுவார். அதுக்கு உங்களுக்கு 100 மடங்கு இன்மையிலயும் மறுமையிலயும் பலன் இருக்கான். அப்போ இத நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாய் நீங்க தியானிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்க வாழ்க்கையில நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்பட ஆரம்பித்து ஜீவன் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லயும் ஃப்ளோ ஆகுறத பார்ப்பீங்க. உங்க சரீரத்துல, உங்க உறவுகள்ல, உங்களுடைய பினான்ஸ்ல, எல்லா பகுதிகள்லயும் ஜீவன் செயல்படுகிறத நீங்க பார்க்க ஆரம்பிக்க முடியும். அதனால கேட்ட வார்த்தைகளை நீங்க நல்லா இருதயத்துல தியானிங்க. இத அந்த வார்த்தையாய் நம்ம வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை நிச்சயம் செய்வார்.